எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டாக உங்ககிட்ட இருக்க சேவிங்ஸை எப்படி ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. எதுலலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், எதுலலாம் நீங்கள் செலவு பண்ணலாம், எதுலலாம் நீங்கள் செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடாக இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் ஏன் பண்ணுறேன், என்ன ரீசன் அப்படின்னா, நான் என்கிட்ட இருந்த சேவிங்ஸை தேவையில்லாமல் கண்டதுக்கு செலவு பண்ணி அதை அப்படியே காணாமல் போயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அந்த கஷ்டத்தை, அந்த வருத்தத்தை நீங்கள் பண்ணக்கூடாது. அதனால இந்த வீடியோவை மறக்காமல் பார்த்துருங்க. சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் எல்லாத்தையும் பண்ணிடுங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1 இன்வெஸ்ட் இன் யுவர் எஜுகேஷன். படிக்கணுமா, என்னன்னா இப்படி சொல்கிறீங்க? கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க டைமில் தான் யூடியூப் வரும், இங்கே வந்தாலும் போய் படி, எஜுகேஷனில் இன்வெஸ்ட் பண்ணு, என்கிட்ட இருக்க கொஞ்சம் சேவிங்ஸையும் போய் அதில் பண்ணு, இதில் பண்ணு சொல்கிறீங்க, ஏன்னா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். நிறைய பேருக்கு படிக்கணுமா அப்படின்னு சொல்லி அப்படியே மூஞ்சிருந்து தொங்கி போகலாம். யாருமே படிக்கிறது என்ஜாய் பண்ண மாட்டாங்க, ஓகேவா? பட் இப்போது நம்ம மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது, இப்போது நம்மளோட எஜுகேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஃப்யூச்சரில் பல மடங்கு திரும்ப நமக்கு வரப்போகுது. அதனால் அந்த என் கோலை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்காக நான் படிக்கிறேன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட கெரியர் கோல் என்ன, உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், ஒரு விஷயம் இருக்கும். அதுக்காக நீங்கள் படிக்கிறீங்க, அதை போய் அச்சீவ் பண்ணணும்னா நம்ம இதை படிச்சு தான் ஆகணும். அதனால அப்படி வச்சுக்கோங்க. என்னோடய ஃப்ரெண்ட்லாம் கூகுளில் ஒர்க் பண்ணணும்னு அவங்களுக்கு பெரிய ஒரு ஆசை. அதுக்குன்னு செட் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களோட கெரியர் கோலுக்கு தேவையான ஸ்கில்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கான புக்ஸ் இருக்கலாம், அதுக்கான கோர்சஸ், இன்டர்ன்ஷிப், ஒர்க் ஷாப், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்காக செலவு பண்ணலாம். பிகாஸ் எஜுகேஷன் தான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக உங்களோட ப்ரைமரி ப்ரையாரிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். அதுக்காக நம்ம தாராளமாக செலவு பண்ணலாம். பிகாஸ் இதெல்லாம் பின்னாடி நமக்கு ஒரு பெரிய க்ரோத்தாக வரும். இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். தாராளமாக படிக்கிறதுக்கு செலவு பண்ணலாம். இதுதான் உங்களோட நம்பர் 1 ப்ரையாரிட்டியாக இருக்கணும். இன்வெஸ்ட் இன் யுவர் எஜுகேஷன். கோடிங், அனிமேஷன், டிசைனிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஃபீல்டில் உங்களால் டெஃபினட்டாக இதை படிக்க முடியும், என்னால் டெஃபினட்டாக இந்த கோர்ஸை முடிக்க முடியும், எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தாராளமாக நீங்கள் அதுக்காக எவ்வளோ நாளும் செலவு பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட். நம்பர் 2 ஸ்டார்ட் அ சைட் ஹசில். ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஹசில் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஒரு கோல் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அதை சக்சீட் ஆகிற வரைக்கும் விடாமல் அதை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறது. அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே பண்ணுறது. ஒரு ஹார்ட் ஒர்க் ஆகட்டும், கன்சிஸ்டன்சி, பர்சிவரன்ஸ், பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுறது. எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் நம்மளோட கோல் அதில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் அதை யூஸ் பண்ணி நம்ம கோல் அச்சீவ் பண்ண இந்த மைண்ட் செட் இருக்குல்ல. இதுதான் ஹசில் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சைடு ஹசில் இருக்கணும் அப்படின்னு என்னோட பாயிண்ட். அப்போது உங்களோட ஹாபி ஏதாவது இருக்குன்னா அதை ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா நம்ம மாற்ற முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நம்மளால் ஃபுல் டைமாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாது. உங்களோட ஹாபியாக உங்களால் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுற ஒரு விஷயமா மாற்ற முடியும் அப்படின்னா வெல் அண்ட் குட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், என்னோடய ஃப்ரெண்ட் பேக்கிங்கில் அவங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதை கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை பண்ணி அதை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சு அதுலேருந்து இப்போது இன்கம் ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது சின்னதோ பெருசோ அது இங்கே மேட்ரு கிடையாது. ஆனால் அவங்களோட சைடு ஹசில் அவங்க கண்டுபிடிச்சி இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்களோட ஹாபியை உங்களால் மானிட்டைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். உங்களுக்கு ஒரு டியூட்டரிங் சில பேருக்கு பிடிக்கும். உங்களால் ஒரு நல்ல சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னா ஒரு கோர்ஸை நீங்கள் ரெடி பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணலாம். இல்லை ஒரு ஹேண்ட் கிராஃப்ட் ஏதாவது பண்ண முடியும்னா அதை நம்ம ப்ரொமோட் பண்ண முடியும். இல்லை பைக் ஸ்டன்ஸ் சொல்லிக் கொடுக்குறது, பைக் வீலிங் சொல்லிக் கொடுக்குறது, ஃபோட்டோகிராஃபி, லைக் எடிட் பண்ணுறது, டிசைனிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி பண்ணும்போது இது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னல் இன்கமாக இருக்கும். அட் த சேம் டைம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இதுலேருந்து நம்மளால் கெயின் பண்ண முடியும். நம்ம எஜுகேஷன் இன்வெஸ்ட் பண்ணது ஒரு லாங் டேர்மான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சைடு ஹசில் பண்ணுறது உடனே நமக்கு ரெவன்யூ கிடைக்கும், உடனே இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஷார்ட் டேர்மான ஒரு சக்ஸஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரெண்டாவது நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் இதுதான். உங்களோட ஹாபி. சில பேருக்கு கான்டென்ட் கிரியேஷன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ அவங்க இந்த மாதிரி பேசி வீடியோ யூடியூப்பில் போடலாம், அது மூலிமா அவங்க ஜென்ரேட் பண்ணலாம் இன்கம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த ஹசில் நேச்சர் இருக்கணும். பிகாஸ் எதுவுமே உடனே சக்ஸஸ் ஆகாது. பட் நம்ம அதை கீப் ஆன் ட்ரைங் பண்ணும்போது டெஃபினட்டாக அதுலேருந்து நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும் இன்கம். இதுதான் உங்களோட 2வது விஷயம், நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஒரு ஸ்டூடெண்ட்டாக. 3வது விஷயம் இன்வெஸ்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட். இப்போ கூட எலெக்ஷன் அப்போது கிராஷ் ஆச்சுல. நிறைய பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டாக அது ஒரு கேம்பிளிங், அது எப்போ விழுமே தெரியாது அப்படிலாம் நிறைய பயம் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, ஸ்டாக் மார்க்கெட்னா ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம், எதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு நினைப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனல் ஒப்பீனியன், லெஸ் ரிஸ்க் அப்படின்னா ஒரு விஷயத்தில் இருந்துச்சு அப்படின்னா அது லெஸ் ரிவார்டு தான் கொடுக்கும். நம்ம இங்கே ஒன்றும் கூட்டுத்தனமான ரிஸ்க் எடுக்க போகிறதில்ல. பிகாஸ் நம்மளோட மொத்த சேவிங்ஸை தூக்கிட்டு போய் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுன்னு நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன். நம்ம இங்கே கால்குலேட்டடான ரிஸ்க் எடுக்க போகிறோம். ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தேவையான கோர்சஸ், வீடியோஸ் ஏகப்பட்டது ஃப்ரீயாகவே ஆன்லைனில், யூடியூப்பில் அப்படியே எக்கச்சக்கமாக இருக்குது.
நான் சில வீடியோஸ் கூட ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் பாருங்கள், அதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க, கற்றுக்கோங்க ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, எப்படி, ஏன் ஒரு ஸ்டாக் மேலே போகுது, ஏன் ஒரு ஸ்டாக் கீழே வருது, ஒரு நியூஸ் வந்தால் ஏன் இந்த ஸ்டாக் ரியாக்ட் ஆகுது, என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க. இதில் நிறைய பெய்ட் கோர்சஸும் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம செலவு பண்ணலாம், தப்பே இல்லை. பிகாஸ் இதுலேருந்து நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ட்ரேடர் ஆகலாம், இல்லை வந்து இன்வெஸ்டர் ஆகலாம், இந்த மாதிரி அது வந்து உங்களோட சாய்ஸ். பட் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் அந்த டைமில் ஆரம்பிக்கும் போது டெஃபினட்டாக ஒரு பாயிண்டில் நீங்கள் வந்து ஃபைனான்ஷியல் இண்டிபெண்ட் ஆகலாம். ஸோ நிறைய பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ரீசெண்டாக அந்த கோவிட்க்கு அப்புறம் இருந்து நிறையவே வந்து அது மேலே நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. அது மாதிரி எல்லாருக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி நிறையவே தெரிஞ்சிருக்கும். உலகத்தோட 8வது அதிசயம் அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்லியிருக்காரு. ஸோ உங்களோட சேவிங்ஸில் நீங்கள் வந்து தாராளமாக இதுக்குன்னு ஒரு போர்ஷன் ஒதுக்கி இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான புக்ஸ் எல்லாம் நாங்கள் தாராளமாக நீங்கள் வாங்கி படிக்கலாம். ஸோ 4வது அண்ட் ஃபைனல் விஷயம், சேவ் ரெகுலர்லி அண்ட் கஞ்சத்தனமாக இருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நமக்கு வந்து இன்கம் கிடையாது, நம்மளோட சேவிங்ஸ் மட்டும்தான். ஸோ எவ்வளவு சேவ் பண்ண முடியுமோ அவ்வளவு சேவ் பண்ணணும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக. பிகாஸ் சில விஷயங்கள் வந்து தேவையில்லாமல் வாட்டர் பாட்டில் வாங்குறதா இருக்கட்டும், லைக் மெட்ரோவில் போக வேண்டிய இடத்துக்கு நம்ம ஆட்டோவில் போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன செலவு தான். லைக் 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா அப்படி தான் எல்லாருமே தோணும். பிகாஸ் லைக் ஆனால் அந்த விஷயத்தில் கூட நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும். இதை நான் எங்கேருந்து கற்றுக்கிட்டேன், லைக் ஒரு கஞ்சத்தனமாக இருக்கிறது தப்பான விஷயமாகவே நான் பார்த்துட்டு இருந்த டைமில், இல்லை அது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது. நீ தேவையில்லாமல் செலவு பண்ணாமல் இருக்க போகிற. அது வந்து 1 ரூபானா 2 ரூபானாலும் அது காசு தான் அப்படிங்கிற விஷயத்தை எங்கேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, என்னோட பிஜி ரூம்மேட் வந்து ஒரு மார்வாடி. ஸோ அவன் வந்து 2 ரூபா 1 ரூபா 2 ரூபானாலுமே அதுக்குன்னு ஒரு கணக்கு வச்சுருப்பான். நம்மகிட்ட லைக் நான் வந்து அவனுக்கு ஒரு 2 ரூபா கொடுக்கணும் அப்படின்னா பின்னாடி வந்து என்னை வந்து லைக் கூசாமல் கேட்பான், ஏன் அந்த 2 ரூபா இருக்கலாம் கொடுறா அப்படின்னு கேட்பான். ஸோ ஏன்னா கையில் வந்து லைக் நான் பார்ப்பேன், அவன் வந்து பெரிய ஒரு ரிச்சான பையன் தான், லைக் 1 lakh ஃபோன் எல்லாமே வச்சுருப்பான். பட் ஸ்டில் இந்த 1 ரூபி 2 ரூபினாலும் அதை வந்து வெக்கப்படாமல், இல்லை 2 ரூபா போய் நம்ம ஏன்டா கேட்கணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட்டு அப்படின்லாம் இல்லாமல், இந்த 2 ரூபா கொடுறா அப்படின்னு சொல்லி அதை கேட்கும்போது நான் அதுக்கப்புறம் இதை தான் அவன்கிட்ட கேட்கும்போது சொல்லுவான், அவங்க ஃபேமிலியிலே இப்படி தான் சொல்லி வளர்த்தாங்க அப்படின்னு. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த நான் சொன்ன அந்த சைட் ஹஸ்லேருந்து நமக்கு சைட் பிஸ்னஸ்லேருந்து நமக்கு வந்து இன்கம் ஜென்ரேட் ஆகிற வரைக்கும் நம்மளால் எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ, எவ்வளோ கஞ்சத்தனமாக இருக்க முடியுமோ கஞ்சத்தனமாக இருங்க அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட். தேவைக்கு செலவு பண்ணலாம், ஆனால் தேவையில்லாமல் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து 1 ரூபா கூட செலவு பண்ணக்கூடாது. ஸோ ஃபைனலி எண்ட் ஆஃப் த வீடியோ என்ன சொல்லலாம், சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஹேபிட். அது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே வந்துருச்சு அப்படின்னா பின்னாடியே வந்து செம்மையாக இருக்கும். லைக் நம்ம நிறையா ரூபா நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஒரு ஸ்டூடெண்ட்டாக நமக்கு வந்து ஒரு இன்கம் கிடையாது. ஸோ அதனால் ரொம்ப ஒரு கஞ்சத்தனமாக இருப்போம். பட் ஒன்ஸ் நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சக்கப்புறமும் இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை எப்போவுமே வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நான் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சேன்னு சொல்லி கண்ணா பின்னமாக செலவு பண்ணிங்க அப்படின்னா ஒரு பாயிண்டில் உங்கள்கிட்ட எதுவுமே இருக்காது. பிகாஸ் பணத்துக்கு இப்படி தேவையில்லாமல் வீண் செலவு பண்ணுறது பிடிக்காது அப்படிங்கிறத எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த 3 விஷயம், அதாவது உங்களோட எஜுகேஷன், அதுக்கப்புறம் ஒரு சைட் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட், இந்த ஆர்டரில் உங்களோட சேவிங்ஸை நீங்கள் செலவு பண்ணும்போது 100% நான் கேரண்டியாக சொல்கிறேன், ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து இப்போ இருக்கிறத விட 10x இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருப்பீங்க. அது வந்து எஜுகேஷனில் இருக்கட்டும், நீங்கள் உங்களோட கரியரில் இருக்கட்டும், உங்களோட இன்கம் வெல்த்தில் இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் டெஃபினட்டாக சேவிங்ஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமா எடுத்துப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஒரு சீரியஸான விஷயமா எடுத்துப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். 10 ரூபா நீங்கள் செலவு பண்ணாலும் தேவையா நமக்கு, இல்லை இது இல்லாமல் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு எப்போயுமே யோசிச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இது கேட்கறதுக்கு சில்லியாக இருக்கலாம், இல்லை வந்து 10 ரூபாய்க்குலாம் கணக்கு பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படின்லாம் இருக்கலாம். பட் இந்த சின்ன நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஹேபிட் வந்து பின்னாடி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பொறுமையாக இதை பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.